இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இரு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் திருச்சபையோடு இணைந்து நம் ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த அற்புதமான நாளை விண்ணேற்பு பெருவிழாவாக இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார் என்பதுதான் இன்றைய நாளுடைய மறையினுடைய ரத்தின சுருக்கம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க. உங்களுடைய பணி, உங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சி, காரியங்கள், படிப்பு, இவ்வாறாக பலதரப்பட்ட கருத்துக்கள், விண்ணப்பங்களோடு, ஜெபத்தோடு, வேண்டுதலோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்கியிருக்கின்றோம். கண்டிப்பாக விண்ணேற்பு பெருவிழாவில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறப்பான ஜெபங்களை ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, எல்லா தீய செயல்களிலிருந்தும், தீய சக்திகளிலிருந்தும் நம் ஒவ்வொருவரையும் அற்புத கரத்தினாலே கரம் பிடித்து கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே என்று மனதார நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எடையற்ற நிலை என்று கூறுகிறார்கள். விண்வெளி பயணத்தில் எடையற்ற நிலை என்பது முக்கியமான ஒன்று. ஆகாயத்திற்கு போனால் ஒரு கட்டத்தில் எடையற்ற நிலையில் நமக்கு எடை இருக்காது. அந்தரத்தில் மிதப்பது போல தெரியும். விண்வெளியில் ஏற்படுகின்ற அந்த நிலைக்கு எடையற்ற நிலை என்று பெயர். கிறிஸ்தவ பயணத்தில் விண்ணேற்பு நிலை என்று ஒன்று உள்ளது. எதனால் இப்படி வந்தது? இதனால் என்ன நிலை நாம் அடைகின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கின்றது இந்த விண்ணேற்பு விழா. இறை வெளிப்பாடு, இறைவனின் கைவன்மையே இந்த இயற்கை. இதில் எதுவுமே வீணாகுவதில்லை. நீர், நிலம், காற்று, இந்த மூன்றும் சேர்ந்த கலவைதான் தாவரம், விலங்கு, மனிதன் என்று அறிவியல் கூறுகிறது. இந்த இயற்கையில்தான் இறைவன் இயற்கையில் பிறந்தார். இதில் இயேசு மனிதராக வாழ்ந்த சிலுவையில் சாவு அவரது முழு மனித தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவரின் வெற்றிகர உயிர்ப்பு, உன்னதமான விண்ணேற்றம் அவரது முழு கடவுள் தன்மையை வெளிப்படுத்துகின்றது. அவருடைய விண்ணேற்றம் எல்லா மனிதருக்கும் ஒரு வழியை காட்டியது. அவரைப் போல எல்லோரும் ஒரு நாள் விண்ணேற்ற நிலை பெறுவோம் என்பதுதான் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் ஆகும். விண்ணேற்பு நிலை ஒரு கோழிக்கூண்டு. அதில் இருந்த தாய்க்கோழி முட்டைகளை அடைக்காத்து கொண்டிருந்தது. நாட்கள் உருண்டோடின, குஞ்சுகள் பொரித்து வெளியே வந்தன. தாய்க்கோழி குஞ்சுகளை ஆச்சரியமாக பார்த்தது. 10 குஞ்சுகளில் ஒரு குஞ்சு தனியாக விசித்திரமாக தெரிந்தது. எப்படி, என்னவென்று அதற்கு புரியவில்லை. வளரட்டும் என்று விட்டுவிட்டது. வளரும் நாட்கள் உருண்டோடின. விசித்திரமாக இருந்த கோழி குஞ்சு கழுகு என்று தெரிய வந்தது. பறந்து கொண்டிருந்த பெரிய கழுகு ஒன்று மேய்ந்து கொண்டிருந்த குஞ்சுகளை தூக்கிச் செல்ல வந்தது. கோழி குஞ்சுகள் போல மேய்ந்து கொண்டிருந்த கழுகு குஞ்சை தூக்கிச் சென்றது. பிறகுதான் தெரிந்தது அது கோழி குஞ்சு அன்று, தன்னை போல ஒரு கழுகு என்பதால் கொல்லாமல் விட்டுவிட்டது. விடப்பட்ட கழுகு மீண்டும் கோழிகளோடு போய் சேர்ந்து கொண்டது. இதை பார்த்த பெரிய கழுகு, அடே கழுகே, நீ இங்கே இருக்கக்கூடியவன் அல்ல, என்னைப் போல மேலே பறக்க வேண்டும் என்றது. அதற்கு சின்ன கழுகு, நான் இங்கேதான் பிறந்தேன், இங்கேதான் வாழ்வேன் என்றது. நீ இங்கே பிறந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்விடம் மேலே உள்ளது, இதுதான் நமக்கு சிறந்தது என்றது. கிறிஸ்துவின் வருகை, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு
இவை எல்லாம் மனிதர்கள் நம்மை விண்ணக நிலைக்கு தந்தையோடு இருக்க உயர்த்த வந்த வழிகளே ஆகும். நாம் எல்லோரும் மண்ணக வாழ்வில் வாழ்ந்தாலும் விண்ணக நிலைக்கு அழைக்கப்பட்டவர்கள். பயணம் செய்யும் திருச்சபை இறை திட்டத்தின்படி திருச்சபை திருத்தந்தையர்களால் வழிவகுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு இறை மனிதர் இயேசுவால் இறை தந்தையிடமே வழிவகுக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இரண்டாம் வத்திக்கன் சங்க ஏடு மண்ணகத்தில் பிறந்த திருச்சபையை விண்ணகத்தில் உயர்த்தப்பட வேண்டிய ஒன்றாகும். திருச்சபையாகிய நாம் விண்ணக நிலைக்கு அழைக்கப்பட்டவர்கள். எடையற்ற நிலை என்பதை விட இருக்கின்ற எடையை குறைப்பது எப்படி என்பதில் பலருக்கும் கவனமாய் உள்ளது. வெயிட்டை குறைக்க என்ன சார் பண்ணலாம் கேட்டார் ஒருவர். முடிந்தால் குதிரை சவாரி பண்ணுங்களேன் என்றார் டாக்டர். 6 மாதங்கள் கழித்து எவ்வளவு எடை குறைத்திருக்கிறீர்கள் என்று டாக்டர் கேட்டார். 15 கிலோ குறைந்தது என்றார் அவர். ஆச்சரியமாக, உங்களுக்கா என்றார் டாக்டர். எனக்கில்லை டாக்டர், குதிரைக்கு என்றார் அவர். கிறிஸ்துவின் விண்ணேற்பு நாம் எல்லோருக்கும் 3 அறைகூவலை விடுக்கின்றது. கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். நாமும் ஒரு நாள் உன்னத நிலைக்கு அழைக்கப்படுவோம் என்பதுதான். உன்னத நிலைக்கு செல்ல ஏற்றவாறு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த கழுகு குஞ்சை போல நாம் இன்னும் உயர்ந்து பறக்கக்கூடிய நபர்கள். நாம் மற்றவர்களைப் போல கோழி குஞ்சுகளைப் போல இல்லாமல் நாம் தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் உயர்ந்து பார்க்க வேண்டும், உயர்ந்து சிந்திக்க வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்களாக வாழ வேண்டும். தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் அந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகளை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய மறையுரை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நினைத்து பார்ப்போம். இன்று அந்த ஒரு நிலை, எடையற்ற நிலை அடைய வேண்டுமென்றால் அந்த விண்ணகத்தை நாம் அடைய வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு இரத்தின சுருக்கமாக கூறுவதென்ன? என்ன? இதோ ஆண்டவர் முன் செல்கிறார். நாமும் ஒரு நாள் அவரோடு இணைவோம். அவரோடு இணைய வேண்டுமென்றால் இந்த மண்ணக வாழ்வில் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே பார்ப்போம், நல்லதே கேட்போம். நம்முடைய முழு மனதும் நல்லதாக இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப நல்லவன் என்று மற்றவரும் நம்மை பாராட்டட்டும். அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, மிக மிகச் சிறந்தவர்களாக பழக்க வழக்கத்தில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய உறவில், நம்முடைய சொந்த பந்தங்கள் மத்தியில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்போடு, இணைப்போடு, பரிவோடு, பாசத்தோடு, நட்போடு என்றும் வாழ இந்த மண்ணகம் நாம் விண்ணகமாக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த விண்ணேற்பு பெருவிழாவில் ஆண்டவர் நமக்கு விட்டு சொல்கின்றார். நாமும் அவரைப் போல வாழ்வோம். அந்த நற்செய்தியை வாழ்வாக்குவோம். அந்த நற்செய்தியை செய்தியாக்குவோம். அந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையின் செய்தியாக மற்றவருக்கும் மாறட்டும். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இன்று ஆண்டவரே, நீர் விண்ணிற்கு சென்று திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதுவரையில் தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்ன தேவனே, நாங்கள் தனிமையாக அல்ல, திருச்சபை என்பதே ஒரு கூட்டு குடும்ப வாழ்வு. நாங்கள் அந்த கூட்டு குடும்ப வாழ்வோடு இனியவர்களாக, நல்லவர்களாக வருகின்ற நாட்கள் எங்களுக்கு இனிமையாகவும் சுவையாகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாட்களாக அமைய இந்த வாரத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், காரியங்கள், படிப்பு, தொழில், பயணம், வாழ்வு, சிறப்பான மருத்துவமனையில்
இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் இன்னும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், விரைவில் வீடு திரும்பணும். அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படி, ஏதோ மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.